ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த பேரை கேட்டாலே தோற்கடிக்க முடியாத ஒரு ஜீனியஸ் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்ச ஒரு கேஸ் இருக்கு. ஒரு பெண்ணோட பயங்கரமான புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி ஹோம்ஸே தோத்து போன கதை தான் அது. வாங்க, அந்த மறக்க முடியாத எதிரிய பத்தி கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இந்த கதை முழுசும் ஒரே ஒரு நபரை சுத்தி தான் நடக்குது. அவங்க பேரு ஐரீன் ஆட்லர். அதாவது உணர்ச்சிகளுக்கே இடம் கொடுக்காத உலகத்தோட நம்பர் 1 டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆனா அவரோட மனசுல இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆழமா பதிஞ்சாங்க? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். கதை எங்க தொடங்குதுன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட்ல. ஒரு நாள் ஒரு மர்மமான கடிதம் வருது. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, முகமூடி போட்ட ஒருத்தர் ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையோட வரப்போறதா சொல்லியிருக்கு. யார் அது? என்னவா இருக்கும் அந்த பிரச்சனை? ஒரு விதமான பதற்றம் அங்க உருவாக ஆரம்பிக்குது. ஆனா ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் அவ்ளோ ஈஸியா ஏமாத்திட முடியுமா? வந்தவரோட உடைகள், அவரோட கைகள், அவர் நடக்கிற விதம்னு சின்ன சின்ன விஷயங்களை வச்சே சில செம்ம ஷார்ப்பான அவதானிப்புகள் மூலமா அந்த மாறுவேஷத்தை அப்படியே நொடியில கண்டுபிடிச்சிடுறார். வந்தவர வேற யாரும் இல்ல, சாட்சாத் பொஹிமியா நாட்டோட ராஜாவேதான். ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வேற வழியே இல்லாம ரொம்பவே விரக்தியோட ஹோம்ஸ் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காரு. சரி, அப்படி என்னதான் பிரச்சனை? அமெரிக்காவோட ஓப்பரா சிங்கரும் ரொம்பவே துணிச்சலான பெண்ணுமான ஐரீன் அட்லர் கூட ராஜா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ. இந்த ஒரு போட்டோ அவரோட அரசு திருமணத்தையே நிறுத்தி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையை உருவாக்க போதுமானது. அதனால அதை தடுக்க ராஜா அந்த போட்டோவை எப்படியாவது திரும்ப வாங்கியே ஆகணும். ராஜா ஏற்கனவே எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. ஆள் வச்சு திருட பார்த்தார், முடியல. அவங்கள வழிமறிக்க பார்த்தார், அதுவும் முடியல. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா ஐரீன் அட்லர் பயங்கரமான புத்திசாலி. இங்க பலத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அவளோட மூளைய ஜெயிக்கக்கூடிய இன்னொரு மூளை தான் இப்போ தேவைப்படுது. ஹோம்ஸ்க்கு நிலைமையோட சீரியஸ்னஸ் நல்லாதே புரியுது. இது வெறும் ஒரு கேஸ் கிடையாது, இது ஒரு மைண்ட் கேம், ஒரு புத்திசாலித்தனமான போட்டி. சோ பந்தயம் ஆரம்பமாகுது. ஹோம்ஸும் இந்த வழக்கை ஏத்துக்கிறாரு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். தன்னோட எதிரிய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோம்ஸ் தன்னோட ஸ்பெஷல் ஆயுதமான மார்வேஷத்தை கையில எடுக்கிறார். ஒரு சாதாரண குதிரை வண்டிக்கார மாதிரி வேஷம் கொட்டுக்கிறாரு. நாள் முழுக்க அந்த ஏரியால சுத்திக்கிட்டே தகவல்களை சேகரிக்கிறாரு. ஐரீனோட பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்கள யார் யார் பாக்குறாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ண அந்த பகுதியிலே ஒருத்தர அப்படியே மாறிடுறாரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஹோம்ஸோட விசாரணை ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுக்குது. ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில அவர் ஐரீன் ஆட்லரோட சீக்ரெட் மேரேஜுக்கே சாட்சியா இருக்க வேண்டிய நிலைமை வருது. நினைச்சு பாருங்க, இது அவரோட பிளானை எப்படி பாதிக்கும்? ஐரீன் அட்லருக்கு இப்போ கல்யாணமே ஆகிடுச்சு. அதனால ஹோம்ஸ் இனிமே தாமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்றார். உடனே ஒரு செம்மையான சைக்கலாஜிக்கல் ட்ராப் ஒன்னு உருவாக்கி அதுக்கு நம்ம டாக்டர் வாட்சனோட உதவிய கேக்குறார். இந்த பிளான் பலத்தை நம்பினதில்ல. அதுக்கு பதிலா ஐரீனை ஏமாத்தி அந்த போட்டோவோட மறைவிடத்தை அவளையே காட்ட வைக்கணும். எப்படி? ஒரு தீ விபத்து நடந்தா ஒரு பெண் இயல்பாவே முதல்ல அவளுக்கு ரொம்பவும் விலைமதிப்பில்லாத பொருளை காப்பாத்ததான் ஓடுவா. இதுதான் ஹோம்ஸோட கணிப்பு. பிளான் அப்படியே பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. தீ அப்படின்னு கேட்டதும் ஏற்பட்ட பதட்டத்துல ஐரீன் அட்லர் ஒரு செகண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்த பாக்குறாங்க. அவ்வளவுதான், ஹோம்ஸ்க்கு வேண்டிய பதில் கிடைச்சிடுச்சு. வெற்று கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஹோம்ஸ் காலையில ராஜாவோட போட்டோ எடுத்துடலான்னு பிளான் போடுறார். ஆனா அந்த இரவு இன்னும் முடியல. கதையில இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் பாக்கி இருக்கு. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இருட்டுல இருந்து ஒரு குரல், குட் நைட் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லுது. அந்த குரல் ரொம்ப பழக்கமான மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு ஹோம்ஸால அப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதுதான் ஒரு முக்கியமான க்ளூ. எப்பவுமே மத்தவங்கள கவனிக்கிற ஹோம்ஸ் இப்போ முதல் முறையா கவனிக்கப்பட்டிருக்கார். இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. மறுநாள் காலையில அவங்க பிரியோனி லாட்ஜுக்கு போறாங்க. ஆனா அங்க வீடு காலி. ஐரீன் அட்லரும் அவரோட புது கணவரும் இங்கிலாந்து விட்டே தப்பிச்சு போயிட்டாங்க. ஆமாங்க, ஷெர்லாக் ஹோம்ஸ் தோற்கடிக்கப்பட்டுட்டார். ஆனா அவ போறதுக்கு முன்னாடி ஹோம்ஸ்காக ஒன்ன விட்டுட்டு போயிருக்கா. இதுதான் அவங்களோட உண்மையான ஜீனியஸ். அவங்க ஹோம்ஸோட மாறுவேஷத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, அவரையே ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் ஆட்டத்தையே தலைகீழ மாத்திட்டாங்க. சொல்லப்போனா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால சர்ச்சை தவிர்க்கப்பட்டுடுச்சு. ஆனா ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா தோத்து போயிருக்கார். இந்த விஷயத்த கேட்ட ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். தன்னை தோற்கடிச்ச அந்த பெண்ணோட அபாரமான புத்திய பார்த்து ராஜாவுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரல. அதுக்கு பதிலா அவர் அப்படியே பிரமிச்சு போறாரு. அவங்கள மனசார பாராட்டுறாரு.
ஆனா ஹோம்ஸ பொறுத்த வரைக்கும் இது ராஜா அந்தஸ்து பத்தின விஷயமே இல்ல. இது 2 ஜீனியஸ்களுக்கு நடுவுல நடந்த ஒரு போட்டி. அந்த போட்டியில தனக்கு சமமான ஒருத்தரை அவர் பார்த்திருக்கார். அதனால அவங்க மேல அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வருது. அதனாலதான் ராஜா பரிசா கொடுத்த அந்த விலை உயர்ந்த மரகத கல்ல கூட அவரு வேணான்னு சொல்லிட்டு ஐரீன் அட்லர் விட்டுட்டு போன அந்த போட்டோவை மட்டும் கேட்டு வாங்குறார். அது அவருக்கு தோல்வியோட சின்னம் இல்ல, தன்னை ஜெயிச்ச ஒரே ஒரு நபருக்கான மரியாதையோட ஒரு சின்னம். இந்த ஒரு கேஸ் அந்த மாபெரும் துப்பறிவாளரோட மனசுல ஒரு நிரந்தரமான தழும்பை விட்டுட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். பெண்களோட புத்திசாலித்தனத்தை பத்தி அவருக்கு இருந்த ஒட்டுமொத்த பார்வையுமே இது மாத்திடுச்சு. இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது ஒரு காதல் கதை கிடையாது. இது முழுக்க முழுக்க மரியாதைய பத்தினது. ஷெர்லாக் ஹோம்ஸோட மனசுல ஐரீன் அட்லர் எப்பவுமே வெறுமனே அந்த பெண்ணாதான் இருந்தாங்க. அவரை வென்ற ஒரே பெண்.